கைஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 1-2 நாளைக்கு முன்னாடி இங்க இருக்க ப்ராமினன்ட் நியூஸ் பேப்பர்ஸ் பிரிண்ட் மீடியால ரிலீஸ் ஆன ஆர்டிகல்ஸ் என்னன்னா ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்து அபிஷியலா ஒரு லெட்டர் இந்தியாவுக்கு வருது. இந்த லெட்டர் யார் எழுதினதா சொல்றாங்கன்னா பாகிஸ்தானோட மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் இருக்குல்ல அதோட செக்ரட்டரியான சையத் அலி முர்டாசா அவர்கள் இந்தியாவோட வாட்டர் செக்ரட்டரியான தேபஸ்ரீ முகர்ஜிக்கு எழுதினதா சொல்றாங்க. இந்த லெட்டரோட சாரம்சம் என்னவா இருக்குன்னு சொல்றாங்கன்னா இந்தியா தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பகல்காம் அட்டாக்கு பிறகு அபயன்ஸ்ல போட்டுருச்சுல, அதாவது டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணிருச்சுல, அதனால அந்த ட்ரீட்டியை பத்தி பேசணும், அந்த இண்டஸ் வாட்டரை பத்தி பேசணும், அந்த பேச்சுவார்த்தைக்கு இந்தியா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ நாமினேட் பண்ணோம். ஏன்னா இந்த நீரை நம்பி தான் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நம்ம 1960 ட்ரீட்டி படி ரெகுலேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க மட்டும் தன்னிச்சையா 2 பேரும் ஒத்துக்காம நீங்க மட்டும் அந்த ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அண்ட் இது இல்லீகல் கூடன்னு ஒரு லெட்டர் வந்ததா சொல்றாங்க. இந்த லெட்டர் அபிஷியலா எந்த பிரிண்ட் மீடியாவும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா மீடியாக்குன்னு ஒரு இன்சைடர் இருப்பாங்கல்ல, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண, டேட்டா கலெக்ட் பண்ண சோர்சஸ் இருக்கும்ல, அதன் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா சொல்றாங்க. அதன் அடிப்படையில் பிரிண்ட் மீடியாவும் என்ன பண்ணுது, இந்திய அதிகாரிகள் சில பேரை கான்டாக்ட் பண்ணுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் அவரோட ஸ்பீச்ல கிளியரா சொல்லிட்டாரு, blood and water cannot flow together, அதாவது ரத்தமும் நீரும் ஒன்னா பாயாது. இங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960ல ஏன் போடப்பட்டதுன்னா பாகிஸ்தான் எங்களுக்கு ஒரு நல்ல நெய்பரா இருக்கும், ஒரு நல்ல நண்பனா இருப்பான்னு நினைச்சுதான், குட்வில்ல தான் அந்த ட்ரீட்டியே போடப்பட்டது. ஆனா அதுக்கு பதிலா பாகிஸ்தான் நமக்கு என்ன கொடுத்துச்சு, தொடர்ந்து கிராஸ் பார்டர் டெரரிசத்தை மட்டும் தான் கொடுத்துச்சு. காஷ்மீர்ல இருந்து தான் பாகிஸ்தானுக்கு தேவையான முக்காவாசி நீரே கிடைக்குது. ஆனா அந்த காஷ்மீரியே தன்னுடைய நீர் ஆதாரத்தை பூர்த்தி செய்யற காஷ்மீரியே கிராஸ் பார்டர் டெரரிசத்தை வச்சு பாகிஸ்தான் அடிச்சது. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு இந்த ட்ரீட்டி சஸ்பெண்டா தான் இருக்கும், அபேன்ஸ்ல தான் இருக்கும்னு அரசு அதிகாரிகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இதற்கு பிறகு நேத்து சில ஜர்னலிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, நம்மோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவர்கிட்டயே இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. Now, having said that, I know, what you have spoken to me earlier, that many issues have been raised. I honestly don't see to me, things are fairly clear. So let me take this opportunity to spell out our position. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, the talks with Pakistan will be on terror, அதாவது தீவிரவாதத்தை பத்தி மட்டும்தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம். நாங்க ஆல்ரெடி பாகிஸ்தான் கிட்ட ஒரு லிஸ்ட கொடுத்துட்டோம், எந்தெந்த டெரரிஸ்ட் எல்லாம் நீங்க எங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி பாகிஸ்தான் கிட்ட எப்பயோ ஒரு லிஸ்ட கொடுத்தாச்சு. அந்த டெரரிஸ்ட் எல்லாம் பாகிஸ்தான் முதல்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல இருக்க டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அவங்க மூடணும். அண்ட் பாகிஸ்தானுக்கு தெரியும் அவங்க என்ன செய்யணும்னு, அது அவங்க செஞ்சா போதும். கண்டிப்பா நாங்க பாகிஸ்தானோட டிஸ்கஸ் பண்ண ரெடியா இருக்கோம். ஆனா அது டெரரிசம் பத்தி மட்டும்தான். Talks with Pakistan. I think the Prime Minister made it very clear that the only talks with Pakistan will be on terror. That Pakistan has a list of terrorists who need to be handed over. They have to shut down the terrorist infrastructure. They know what to do. We are prepared to discuss with them what is to be done on terrorism. Those are the talks which are feasible. அண்ட் பாகிஸ்தான்ல இருந்து வாட்டர் இஷ்யூஸ்லாம் ரேஸ் பண்ணாங்க. அதாவது இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அபேன்ஸ்ல இருக்கிறத பத்தி பாகிஸ்தான் இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வர ட்ரை பண்ணதா சொல்றாரு. ஆனா சிஎஸ்எஸ் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அண்ட் கவர்மெண்ட்டும் என்ன டிசைட் பண்ணிருக்குன்னா, கிராஸ் பார்டர் டெரரிசம் கன்ஃபார்மா கிரெடிபிளா நம்புற மாதிரி இனிமேல் நடக்கவே நடக்காதுன்ற நிலைமைக்கு போற வரைக்கும் நாங்க இந்த ட்ரீட்டியை அபேன்ஸ்ல தான் வச்சிருக்கலாம்னு இருக்கோம்னு சொல்லிட்டாரு. Water issues have been raised. Again, you all know, and I re-emphasize, the cabinet committee on security and the government obviously was very clear that the Indus Waters Treaty is held in abeyance and will be continued to be held in abeyance until cross-border terrorism by Pakistan is credibly and irrevocably stopped. அது மட்டும் இல்ல, காஷ்மீரை பத்தியும் நாங்க பேச ரெடியா தான் இருக்கோம். ஆனா அது எதை பத்தி இருக்கும்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குல்ல, அதை பத்தி தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, பாகிஸ்தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா அதுக்கு என்ன பதில் கொடுக்குதுன்னா, நீங்க முதல்ல உங்களோட டெரரிஸ்ட் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, உங்களோட டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் மூடுங்க, அதுக்கப்புறம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃபே கடந்த 2 நாளா அவங்களோட ஏர்பேஸுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க என்ன பேசுறாருன்னா,
நம்ம இந்தியாவை ஜெயிச்சிட்டோம், நம்ம ஏற்கனவே தோத்த போருக்கான ரிவெஞ்ச இந்த வாட்டி இந்தியா கிட்ட இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானோட அட்டாக் பத்தின பெருமைகளையும் பொய்களையும் அள்ளி வீசுறாரு. அதுக்கு நடுவுலயே இந்த பொய்களுக்கு நடுவுலயே ஒரு லைனை சொருகிறாரு. அது என்னன்னா, எப்பவுமே போர் போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? போர்னால யாருக்கு லாபம்? அப்பாவி மக்கள் தானே இறக்குறாங்க. அதனால நாங்க இப்போ இந்தியா கூட பீஸ் டாக் பண்ண ரெடியா இருக்கும்னு சொல்றாரு. இந்த பீஸ் டாக்ல காஷ்மீரை பத்தியும் பேசுவோம், இண்டஸ் வாட்டரை பத்தியும் பேசுவோம்னு சொல்றாரு. சோ ஆக்சுவலி இப்ப பாகிஸ்தான் என்ன நிலைமையில இருக்குன்னா, அவங்க என்னதான் சீன் போட்டாலும் they want to speak about, discuss about Indus Water Treaty. இங்க வந்து பல்கம் அட்டாக் நடந்துச்சுல, அது நடந்த உடனே இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அபயன்ஸ்ல போட்டாங்கல்ல. அப்ப இந்தியர்களே நிறைய பேசினது என்னன்னா, சில இந்தியர்களை தான் சொல்றேன், இந்த ட்ரீட்டியை அபயன்ஸ்ல போடுறதுனால இமீடியட்டா ஒன்னும் ஆகாது, இமீடியட்டா எந்த எஃபெக்டும் இருக்காது, இதெல்லாம் லாங் டர்ம் எஃபெக்ட் தான். ஏன்னா முதல்ல இந்தியா டேமுக்கான பிளான போடணும், அதுக்கப்புறம் டேமை கட்டணும், அப்பதான் அவ்வளவு நீரை டைவர்ட்டே பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா, இது என்னோட கருத்து இல்ல, இந்த நியூஸ் மினிட்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும். இந்த ஆர்டிகல்ல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் பிரிகாடியர் விஜய் சாகர் தீமன் இந்த 3 வாரத்துல இந்தியா என்ன செஞ்சுச்சுன்றத பத்தி பேசியிருப்பார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரீட்டியை அபயன்ஸ்ல போட்ட உடனே இந்தியா என்ன பண்ணுச்சு, முதல்ல எவ்வளவு வாட்டர் எவ்வளவு நீர் இந்த நதிகள்ல ஃப்ளோ ஆக போகுதுன்ற டேட்டாவை நிறுத்துச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுச்சு, பக்லிஹார் டேம் அண்ட் சலால் டேம் இந்த 2 டேம்லயும் தண்ணிய தேக்கி வைக்க ஆரம்பிச்சது, தண்ணிய பிடிக்க ஆரம்பிச்சது. இதனால என்ன ஆச்சுன்னா, இதோட இமீடியட் எஃபெக்ட் என்னன்னா, பாகிஸ்தானுக்கு போற நதிகள்ல இருக்க தண்ணி குறைய ஆரம்பிச்சது, நீர் குறைய ஆரம்பிச்சது. அதனால பாகிஸ்தானியர்களோட வயல்கள் வாடி இருக்கும். பாகிஸ்தான்ல இருக்க தர்பேலா டேமுக்கு தண்ணி கம்மியா போனதுனால இந்த டேம்ல இருந்து ஜெனரேட் ஆகிற ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியும் கம்மியா இருக்கும். இந்த சூழல்ல இந்தியா திடீர்னு என்ன பண்ணுது, அவங்க கிட்ட இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியல் கேட்ஸையும் திறந்து விடுது. இந்த டேம்ஸ் எல்லாம் தூர்வாரணும், டீசல்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்ஸை திறந்து விடுது. அப்போ பஞ்சாப் ப்ரொவின்ஸ்ல இருக்க சில பகுதிகளில் ஃப்ளட் உருவாகுது. இது அந்த பகுதி விவசாயிகளுடைய கிராப்ஸை பாழாக்கி இருக்கும், சேதத்தை உருவாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இப்ப பாகிஸ்தான் இந்தியா கிட்ட அவசரமா பேச துடிக்குது, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி பேச துடிக்குது. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி மேக்கிங் டேமேஜஸ் இன் தேர் எக்கானமி. நிறைய பேர் சொல்லலாம், இதனால அங்க இருக்க நார்மல் மக்கள், சாதாரண மக்கள் பாதிப்படைவாங்களேன்ட்டு, விவசாயிகள் பாதிப்படைவாங்களேன்ட்டு. பட் அதுக்கு இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, முதல்ல உங்களோட டெரரிசம் பஞ்சாயத்தை முடிங்க, இனிமேல் காஷ்மீர்ல டெரர் அட்டாக்ஸ் நடக்காது, இந்தியால டெரர் அட்டாக்ஸ் நடக்காது, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு டெரரிஸ்ட் இந்தியாக்குள்ள வந்து அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்தியாவுக்கு வரணும். ஏன்னா முதல்ல இந்திய கவர்மெண்ட் இந்திய மக்களை பத்தி தான் யோசிக்க முடியும். அந்த மக்கள் உங்க நாட்டுல இருந்து வர டெரரிஸ்டால கொல்லப்படுவாங்கன்னா நாங்க ஏன் உங்க மக்களுக்காக, உங்க நாட்டு மக்களுக்காக இறக்கப்படணும்ன்றதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அந்த நம்பிக்கை எப்படி உருவாக்குறதுனா, பாகிஸ்தான் அந்த நம்பிக்கை எப்படி உருவாக்குறதுனா, ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன மாதிரி தான், பாகிஸ்தான் இந்தியா கிட்ட ஒப்படைக்க வேண்டிய டெரரிஸ்ட் எல்லாம் முதல்ல ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் அந்த நாட்டுல இருக்க டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும், அந்த நாட்டுல எக்கச்சக்க டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவை அட்டாக் பண்ற டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முதல்ல பாகிஸ்தான் காலி பண்ணும். அதுக்கப்புறம் தான் உங்க நாட்டு மக்களை பத்தி நாங்க யோசிக்க முடியும், இந்த ட்ரீட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியும், இண்டஸ் வாட்டரை பத்தி பேச முடியும்ன்றதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஹோப்ஃபுல்லி பாகிஸ்தான் இப்போ என்ன பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கு, அதுக்கு இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு என்பதை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.